எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டோட கிச்சன் தான். அவங்க வீட்டு கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இவங்க கிச்சன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது. அந்த கதவுல பார்த்தீங்கன்னா தஸ்தர் வந்து மாட்டியிருக்காங்க, மேட்டு. இது வந்து சாப்பிடும் போது விரித்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. சாப்பிடும் போது தஸ்தரில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டெல்லாம் கொட்டிருச்சுன்னா அதை அலசி போடணும், இல்லாட்டி தஸ்தர் வந்து பூசா வச்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்காங்க. ஒன்று அலசி போட்டாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் மாட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டவல் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுனாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது வேலை பார்த்தாலும் அந்த அழுக்கை வந்து டக்குன்னு நம்ம நைட்டிலே வந்து தொடச்சிருவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிச்சனில் இந்த மாதிரி டவல் மாட்டிக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் மாட்டி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்திர ஸ்டாண்டு தான் வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற பாதி பாத்திரம் இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தட்டு தான் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய பவுல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டம்ளர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ்கூக்லாம் நம்ம மாட்டி விட்டோம்னா அதிலே பார்த்தீங்கன்னா நிறையா வடிகட்டி இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா லைட்ரு வச்சுருக்காங்க. மேலே வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தொட்டி கழுவுறதுக்காக கம்பி ப்ரெஸ் வச்சுருக்காங்க. இந்த சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கம்பி ப்ரெஸ் அப்படியே வச்சுட்டோம்னா அதுவே வந்து பூசா வச்சிரும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட்டி பேஸ்கெட்டில் மாட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்க்ல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மரம் அந்த ப்ரஷ் வச்சிருக்காங்க. சிங்கோட பைப்பில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் மாட்டி வச்சிருக்காங்க. இது வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. சிங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபில்டர் வச்சிருக்காங்க. இது வந்து சிங்க்ல அந்த டஸ்ட் எல்லாம் போய் அடையாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம சிங்க்குக்கு மட்டும் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள்லாம் வந்து அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய விடுறதுக்கு, முக்கியமாக கீரைலாம் அலசி வச்சோம்னா கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மங்களன் தான் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லையும் கூட கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாவே சிங்க் பக்கத்துல ஒரு வேஸ்ட் பவுல் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் அதுல வந்து டஸ்ட் அடையாம இருக்கும். இப்போ சிங்க்குக்கு கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாமே வச்சிருக்காங்க, தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படியே சைட்ல பார்த்தோன்னா அடுப்பு மேடை தான். அடுப்பு மேடை நார்மலான அடுப்பு மேடை. இப்போ அடுப்பு மேடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கூடை மாட்டி அதில் வந்து நிறைய கரண்டிகள் எல்லாம் மாட்டியிருக்காங்க. சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்புக்கு சைட்லையும் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஜாடி வச்சுருக்காங்க. இது வந்து தூள் உப்பு ஜாடி வச்சுருக்காங்க. சமைக்கும் போது உப்பு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு மேடைக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்காங்க. நார்மலாக எல்லார் வீட்டு கிச்சன்லையும் இருக்கிற மாதிரி தான். அந்த சிலிண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்காங்க. அப்படி கீழே பார்த்தா சப்பாத்தி மேக்கர், அப்புறம் சைடில் கொஞ்சம் வாளியில் ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெரிய வெங்காயம், கீழே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, தேங்காய் தனித்தனியாக வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம், கீழே பூண்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் போட்டிருக்காங்க. அதில் மூடி போட்டிருக்கனால அது மேலே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் வச்சுருக்காங்க. கிரைண்டரில் எக்ஸ்ட்ரா குப்பைகள்லாம் சேராமல் இருக்கிறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா இட்லி பானை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஐடியான்னு சொல்லுவேன் நான். இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அதில் ஒரு பெரிய எஸ்கூக் மாட்டிட்டு அதுலேயுமே நிறைய டூல்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி மாட்டியிருக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறதுக்காண்டி நல்லா கலர்ஃபுல்லாக பூவெல்லாம் மாட்டியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நேச்சுரலாக மணி பிளான்ட்லாம் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். சைடில் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா கவர்லாம் போட்டு வைக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. இதனால கிச்சனில் வந்து எக்ஸ்ட்ரா குப்பைகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. சோத்து சட்டி, குழம்பு சட்டி, அப்புறம் பொரியல் சட்டி எல்லாமே வந்து சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரம், அப்புறம் இடியப்பத்துக்காக உள்ள அந்த ஓலைத்தட்டு வச்சுருக்காங்க. கீழே இருக்கிற செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து அழகாக அடுக்கி வைக்கும் போது அதுவே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்க்க அழகாக தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிளேட் ஆர்கனைசர் தான் வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அந்த பெரிய பெரிய பிளேட்டு, நார்மலான பிளேட் எல்லாமே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்க்காக ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மசாலா டப்பா எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. எப்போதுமே கிச்சனை பொறுத்த வரைக்கும் சமைச்ச பொருள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அதுவே வந்து பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத கொஞ்சம் பெரிய பாத்திரம், பெரிய பெரிய குக்கருங்க, சப்பாத்தி கட்டை, அதாவது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ செல்ஃபுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. இதனால கிச்சனில் வந்து ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எம்டி பாக்ஸஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து அந்த கிரேட்டர் பண்ணுறது, நட்ஸை வந்து நல்லா சூப்பராக துருவி கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா அவங்க மீஷோவில் தான் வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் வச்சுருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டீ கப் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா முட்டை கவரு, அப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். எம்டி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே விளக்குனதுக்கப்புறம் டப்பா தனியாக மூடி தனியாக எடுத்து வைக்காமல் மொத்தமாக ஒரே இடத்துல எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இடியப்பக்கட்டை, சைடில் பார்த்தீங்கன்னா மசாலா ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. கீழேயுமே வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. எப்போதுமே கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேராக யூஸ் பண்ணுறத தனியாக வச்சிடணும். அதிகமாக யூஸ் பண்ணுறத நம்ம கைக்கு எட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி ஈஸியாக வச்சா தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும். உங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இவங்களோட கிச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இவங்களோட ஓல்டு கிச்சன் வீடியோவை நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த வீடியோவை இன்னும் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.